ஆகமங்கள் 5 ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், உபாகம் என்பது உயிர்த்த தலைமுறைக்கு புதிய ஆகமம். மோசே எழுதிவிட்டு போமாப்பிலே மறைந்து விட்டான். ஒரு தலைவன் எழுப்பினான், யோசுவாவின் பல தலைவர்கள் எழுப்பினார்கள். நியாயாதிபதிகள் பின்புறத்தின் கதையை வாசிக்கிறோம். வாசித்த பின் யோவாஸ், ரூத் இதுவரையும் நேசிக்கிறோம். ஆண்டவர் வேண்டாம் என்றார், அரசன் வேண்டும் என்றான். சவுல் கொஞ்ச காலம் நின்றான். தாவீது பல போர்களில் வென்றான். சாலமோன் அதை அனுபவித்து சென்றான். தொடர்ந்து ராஜ்யம் முடிந்தது. வடக்கு தெற்கு என்றே பிரிந்தது. சிலர் உறவுக்கு கட்டுப்பட்டனர், பலர் உறவிலிருந்து வெட்டுப்பட்டனர். இதைதான் சாமுவேலிலும் ராஜாக்களிலும் வாசிக்கிறோம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று யோசிக்கிறோம். இதுவரை நடந்ததை நாளாகவும் நினைவூட்டுகிறது. மறந்துவிட கூடாது என்று நமக்கு துணை ஊட்டுகிறது. எஸ்ரா வேத ஆராய்ச்சியில் நனைதான். கட்டளைகளை போதிக்க முடிந்தான். நெரோமியா மதிகளை கட்ட விரைந்தான். மனங்களின் கட்ட துணிந்தான். எஸ்தரை அழகாக படிக்க காரணம், அவள் மூலமா யூதர்களுக்கு நிவாரணம். செல்வத்தையும் செழித்தவன், சோதனைகளையும் குளித்தவன், முற்றிலுமாய் செழித்தவன், இறுதியில் சீரித்தவன் யோபு. உன்னை வாசித்தேன், என் கண்களை திறந்தேன், என் சிறு சிறு சோதனைகளின் பறந்தேன். 150 அதிகாரத்தில் ஜெபம் இருக்கிறது, தவம் இருக்கிறது, துதி இருக்குது, எதிர்களை சாதி இருக்கிறது, ஆடல் இருக்கிறது, மகிழ்ச்சி பாடல் இருக்கிறது, அறிக்கை இருக்கிறது, அழுகையும் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, கர்த்தரின் கரிசனையும் இருக்கிறது. சங்கீதம் எவரும் என் நேரமும் யெகோவாவிடம் எட்ட ஏற்படுத்தப்பட்ட ஏணி. அது நல்லது, அது கெட்டது, மனிதனை தொட்டது, அது மனிதனை சுட்டது. நீதிமொழி பலவற்றை மறந்து விட்டான், பின்பு முடிக்கவில்லை என்று எழுதிவிட்டான். முற்றிலும் மாயம் என்று முடித்து விட்டான், பல பற்று மாயம் என்று பண்ணிவிட்டான் விட்டான். பிரசங்கி முழுவதும் காலமொழியும் புலம்பொழி அனுபவித்த பிறகு ஐயோ அலம்பல். உன்னதமாக இருக்கிறதுக்கு உன்னத பாட்டு, இவர் மனமும் மயிலும் அதனை கேட்டு. இதற்கு பிறகு ஏசா முதல் தானியேல் வரை பெரிய தீர்க்கதரிசியின் தொகுப்புரை, தரிசனங்கள், பாரங்கள், ஐயோக்கள், யுத்தங்கள், பிறகு ஆறுதல் தேடுதல், நம்பிக்கை சத்தங்கள். ஏசா இந்த மாதிரி, எரேமியா வேற மாதிரி. யூதா சீர்கெட்டது, கர்த்தரிடம் பெயர் கெட்டது, நியாயத்தீர்ப்பை தொட்டது, யூதா விழுந்து விட்டது. எரேமியா தொடர்ந்து புலம்புகிறான், யெகோவாவின் கோபத்தை விளம்புகிறான். எசேக்கியேல் கண்டதை எருசலேமில் கண்டதாம், தலைவர்கள் தவறு செய்து ஊர்மையின் பிரகடனம். எங்கு பார்த்தாலும் பரபரப்பு, எகிப்தின் மேலே நியாயத்தீர்ப்பு. புதிய காவல், புதிய மனம், புதிய கோவில், புதிய இடம், ராஜாக்களின் அதிர்ச்சியை ஆட்டி வைத்தவர், அக்கனியின் குளிர்ச்சியை கூட்டி வைத்தவர், சிங்கத்தின் வாயை பூட்டி வைத்தவர், எதிர்காலத்தை தானியேலுக்கு காட்டி வைத்தவர், செய்தது இம்மானுவேல், எழுதியது தானியேல். ஓசியாவில் வேசித்தவனும் தேவனுடைய உண்மையும், ஆமோஸ்கின் வெட்டுக்கிளியும் தேவனுடைய கண்ணும். ஆமோஸ்கி நான் படிப்பது கர்த்தரை காண்பது சரியான பாதை. ஒபதியாவில் ஏலம் தெரிவது தேவனால் அவர்களுக்கு உபாதை. யோனாவில் மீன் துளிச்சல், மீகாவில் நீதிமான் துணிச்சல். நாகும் தீவிற்கு வெட்டு, ஆகக்கு தேவனை நம்பி பாட்டு. செப்பனியா கர்த்தருக்கு செப்பனிடும் நாள், ஆகாய் ஆலயம். சகரியா ஆவினால் ஆகும், மாம்சத்தினால் அல்ல. மல்கியா கர்த்தர் மனம் நோகும், அதை எங்கே போய் சொல்ல. பழையற்பாடு முற்றிட்டு பூமி 400 வருடம் சுற்றிட்டு, பின்பு புதிய ஏற்பாடு பற்றிட்டு வாதிகளின் கச்சிப்பு தொற்றி. என் பெருமான் இயேசுவுக்கு வளர்ப்பு, சிறப்பு, மரிப்பு, உயிர்ப்பு, உயர்வு. இதைத்தான் மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான். இதை விசுவாசிப்பவன் பரலோகத்திற்கு போவான், இதை விசுவாசிக்காதவன் பாதாளத்திலே சாவான். ஆவியானவரின் புரிதல் வருகை, திருச்சபையில் புரிதோர் தொழுகை. அப்போஸ்தலர் ஊழியம் ஆரம்பம், அகிலமெங்கும் நற்செய்தி பேரின்பம். சவுலின் நிருபம் தொடங்கியது, இதில் 13 மடல்கள் அடங்கியுள்ளது. ரோமர் மனித நீதி விளக்கம், தேவநீதி அடக்கம். கொரிந்தியர் பவுலுக்கு தனிப்பட்ட வர்த்தகம்,
திருச்சபை திரளான திருத்தம் கலாத்தியர் பிரமாணத்தை விளக்கு விசுவாசமே விளக்கு எபேசியர் கிருபினால் மீட்பு நல்லதை எதிர்பார்ப்பு பிலிப்பியர் சங்கிலியின் சந்தோஷம் சிறையிலிருந்து சுவிசேஷம் கொலோசியர் வேண்டாம் உலக தத்துவம் வேண்டும் உன்னத தத்துவம் தெசலோனிக்கேயர் விசுவாச பொழிவு தயாபரின் வருகை தொழிவு தீத்துக்கும் அறிவுரை ஆலயம் நடத்தும் பரிந்துரை பிழைமைக்கு ஓர் சிறுவுரை இயேசுவுக்கு பரிந்துரை எபேசியர் இயேசு சடங்குகளின் பிரதிபலிப்பு மெல்கிதேசின் முறையில் விசுவாச ஜாமான்களின் அணிவகுப்பு நாம் விசுவாச பயிலும் குடியிருப்பு யாக்கோபு சொல்லை குறைத்து போல் செயலை விதை பேதுரு சிதைந்திருந்தவர்களின் சிந்தையை சீர் செய்ய பதறி இருந்தவர்களின் நெஞ்சங்களை நேர் செய்ய இருமுறை வலை வீசினான் கிறிஸ்துவத்தை விலை பேசினான் வெளிச்சத்தின் நட விசுவாச அன்பில் நட வார்த்தையின் நட இதுவே யோவானின் வேண்டுகோள் 3 மனங்களின் தூண்டுகோள் யூதா வினர்களின் குறித்த எச்சரிப்பு விசுவாசத்தை குறித்த உச்சரிப்பு இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் சபையின் நிலவரம் சர்வதேச கலவரம் ஆண்டவர் வருகை காற்று 1000 வருடம் அரசாற்று பிசாசுக்கு முடிவு அக்னி கடலே அவன் முடிவு புஸ்தகத்தில் பெயர் இருந்தால் பரலோகத்தில் தருணம் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால் பரலோகத்தில் தருணம் பெயர் இல்லாதவருக்கு 2ஆம் மரணம் இறுதியாக புதிய வானம் புதிய எருசலேம் இயேசுவே சுவாமி இயேசுவே சுவாமி Wish you a happy Christmas.